எண்ணெய் கழிவு தொடர்பாக அமைச்சர் மெய்யநாதனுடன் நமது செய்தியாளர் ரகுவரன் நடத்திய நேர்காணலை பார்க்கலாம். சார், எது போன்ற பணிகள் நடந்துட்டு இருக்கு சார் இப்போ? அதாவது எண்ணூர் இந்த எண்ணெய் பேரிடர் பகுதியில் பார்த்தீங்கன்னா, இந்த எண்ணூர் முகத்துவார பகுதியில் கடற்கரை பகுதியில் முழுமையாக இந்த ஒன்றிய அரசுக்கு சொந்தமான சிபிசிஎல் நிறுவனத்திலிருந்து கடந்த 4ஆம் தேதி முதல் 5ஆம் தேதி வரை அங்கே இருக்கின்ற அந்த எண்ணெய் கழிவுகள் கடலில் கலந்ததுனா பக்கிங்காங் கால்வாயோட குசஸ்தலை ஆற்றில் இந்த எண்ணூர் துறைமுக பகுதியில் கலந்திருக்கு, கடற்கரை பகுதியில். இதை கடந்த 12ஆம் தேதியிலேருந்து இந்த அகற்றுகின்ற பணியை சென்னை பெட்ரோலியம் கார்பரேஷன் லிமிட்டோடு சேர்ந்து தமிழ்நாடு மாசு கட்டுப்பாடும் தமிழக அரசு சேர்ந்து அந்த பணிகளை மேற்கொண்டு இதில் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 160 டன் இப்போ அந்த கடல் கரை ஓரமாக இருக்க ஸ்லெட்ஜ் அடிச்சிருக்கோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு 16 டன்னுக்கு மேலே ஒட்டுமொத்தமாக ஆயில் ஸ்லெட்ஜ் கடல்லேருந்து நம்ம அகற்றியிருக்கோம். சார், இப்போ ஆற்றுல இருந்து எடுக்கிற பணி நடக்குதா இல்லை கடல்ல இருந்து எவ்வளோ எடுத்திருப்போம், ஆறுகள்ல இருந்து எவ்வளோ எடுத்திருப்போம் சார்? மொத்தமாக பார்த்தீங்கன்னா கடல் ஆறு எல்லாம் சேர்ந்து தான் இதை அகற்றியிருக்கோம். 16 டன் இது வரைக்கும் அகற்றியிருக்கோம். 9 லோடு. ஆமாம். அதே மாதிரி அந்த மணல் பரப்பில் கடற்கரை ஓரம் ஆத்து ஓரத்தில் இருக்கிற இதெல்லாம் 160 டன் மணலோடு சேர்த்து அதை சேர்த்து எடுத்திருக்கோம். சார், இப்போ இந்த ஆயில் தனியாக பிரித்து எடுக்கிற பணி எப்படி சார்? ஏன்னா இதை எடுத்துட்டு போறது எங்கே ஸ்டோர் பண்ணப்படுது, எப்படி பாதுகாக்கப்படும்? அது அப்படியே முழுமையாக அந்த சிபிசிஎல் வளாகத்துக்குள்ளே பாதுகாக்கப்படுது. அது அடுத்த கட்டமாக என்ன செய்யறங்கிறது தமிழக அரசோடு சேர்ந்து தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு அலுவலகம் சேர்ந்து முடிவு செய்து அதுக்கு அடுத்த கட்ட பணியும். இது வரைக்கும் என்ன மாதிரியான பாதிப்பு ஏற்பட்டிருக்குன்னு நம்ம கண்டுபிடிச்சிக்கோம். ஏன்னா மீனவர் கிராமம் இது, அவங்க இங்கிருந்து தான் நிறைய அந்த இறால் உற்பத்தியில நிறைய இங்க நடக்கிற இடம்லாம் சொல்லியிருக்காங்க. ஏன்னா மண் இங்கிருந்து எடுத்துட்டு போறதுனால புது மண் எதுவும் நம்ம போடுறதுக்கு வாய்ப்பு இருக்கா? என்ன மாதிரி அந்த இடத்தை மாற்றத்துக்கு என்ன ஏற்பாடு பண்ணிருக்கோம்? அதாவது பாத்தீங்கன்னா இந்த பல்லுயிர் பாதிப்பு இருக்கு, மீனவ மக்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டிருக்கு, சுகாதார சீர்கேடு ஏற்பட்டிருக்கு. இந்த பாதிப்பெல்லாம் இந்த பகுதியில் மிக கடுமையா ஏற்பட்டிருக்கு. அதுதான் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அந்த பேரிடரிலிருந்து மீட்பெடுக்கிற நடவடிக்கை தமிழ்நாடு அனைத்து துறை அதிகாரிகளும் இங்கே களத்தில் நின்று பணியாற்றி கொண்டிருக்கார் என்பதை தெரிவிச்சுக்கலாம். இன்னும் இது தொடர்ந்து இதை அகற்றி முடிக்கிறது முழுமையா ஈடுபடுறதுக்கு அந்த மக்களுடைய இயல்பு வாழ்க்கை கொண்டு வரணும் தமிழக முதலமைச்சரின் நோக்கம். சுற்றுச்சூழலையும் இயற்கையும் மீன மக்களுடைய நலனை பாதுகாப்பதில் முன்னுரிமை கொடுத்து நடவடிக்கை மேற்கொள்ளப்படுகிறது என்று தெரிவித்து. நன்றி.